ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் கைப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அந்த ஒரு ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னா, ஒரு படத்தையே ஏஐயா கொண்டு வர லெவலுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லதா கெட்டதா அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக கொடுக்குற ஒரு கேரக்டராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற வரையும் நல்லது. கம்ப்ளீட்டாக நம்ம இதையே நம்பிக்கையாக வச்சு இதை நம்பியே வாழ்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை தான் மாறும். இப்போ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அதை மாறி மாறி இப்போ ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியாக இப்போது சினி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் சினிமாவோட படங்களை மிஞ்சுற அளவு VFX பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கு ஏஐ. பெரிய பெரிய பேட்டில் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ், ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு ஹாலிவுட் ப்ரொடெக்ஷன் எந்த லெவலுக்கு ஒரு VFX வச்சு ஒர்க் பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்களோ அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டியை கொடுத்துட்டு இருக்கு ஏஐ. முக்கியமா இப்ப C-Dance அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் பயங்கர ட்ரெண்டிங்கா ஃபயரா போய்கிட்டு இருக்கு. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஏஐல நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2-3 வருஷத்துல ஒரு சினிமாவே ஏஐல எடுத்துடலாம், ஷூட்டிங் போ தேவையில்ல, வெறும் சிஸ்டம்லயே ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம். அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா வரப்போகுது இன்னும் 2-3 வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஒரு முதல் கட்ட வேலையா தான் பாத்தீங்கன்னா இப்போ கூடிய விரைவில் கோச்சடையான் அதோட ரீமாஸ்டர்ட் ஆர் ரீவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஆல்ரெடி கோச்சடையான் பாத்தீங்கன்னா அனிமேஷன் வெர்ஷன்ல வந்திருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நிறைய பேர் சொன்ன குறை என்னன்னா, அனிமேஷன் குவாலிட்டி சரியில்லை, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா பண்ணி இருக்கலாம், இல்ல லைவ் ஆக்ஷன்ல எடுத்திருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த படம் நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கதை ஒரு நல்ல கதை, ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருந்தது. பட் அந்த ஒரு விஷுவல் தான் பார்த்தீங்கன்னா சரியில்லை. அது மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த படத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை வச்சு லைவ் ஆக்ஷனில் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஒரு புது ஹீரோ, புது ஹீரோயின், இது மாதிரி ஒரு புது கேஸ்ட் மெம்பர்ஸை வச்சு லைவ் ஆக்ஷன் படமா எடுத்தா கூட நல்ல ஒரு ஃபிலிமா இது வரும். இது ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் சாரோட ஒரு படம், இது ரஜினிகாந்த் சார் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இப்போ ஏஐயா மாத்த ட்ரை பண்றாங்க. ரஜினி சாரை வச்சு மட்டுமே பண்ணணும் அப்படின்னு பண்ணா கூட கொஞ்சம் லைவ் ஆக்ஷன்ல ஷூட்டிங் அது மாதிரி ஏதாவது கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இனிஷியலி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவரால் ஃபுல் ஃபிளெட்ஜா ஷூட்டிங் ஒர்க்ல அந்த ஒரு ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா அவரால் தன்னை புகுத்திக்க முடியல, அவரால் சுத்தமா ஒர்க் பண்ண முடியல. அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆக்டிவா இருக்காரு. ஸோ எல்லா படங்கள்லயும் பாத்தீங்கன்னா அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கூலி, ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சைடு பிஸியா தான் இருக்காரு. அப்படி ஒரு வேளை இது லைவ் ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற அந்த ஒரு முடிவுல இருந்தா மேபி ஒரு ஷூட்டிங்கை கூட நீங்க பண்ணி இதை லைவ் ஆக்ஷன்ல கூட கொண்டு வரலாம். ஏன் இது ஏஐ வெர்ஷன் நான் நல்லா இல்லைன்னு சொல்றேன்னா, ஒரு காமெடி சொல்ற மாதிரி தான் மூஞ்சி அப்படியே இருக்கு, வாய் மட்டும் தான் வேலை செய்யுதுன்ற மாதிரி அந்த ஒரு ஏஐ வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, ஒரு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. கொஞ்சம் அந்த லைவ் ஆக்ஷன் டோனை நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியும் இல்லை, ஆக்சுவலாக அந்த கேரக்டரை பார்க்குற ஒரு ஃபீலுமே நமக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்குது. இது தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்ற கொஸ்டினும் வருது. வேணால் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுங்கள், அப்படிமாரி ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு சீக்வன்சஸ் சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆல்ரெடி அம்பிகாவதி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு லைட்டாக மாத்துறேன்ற பேரில் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ படமே பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஏஐ அப்படின்றத வச்சு மேபி சின்ன சின்ன சீக்வன்ஸ், சின்ன சின்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். பட் படமே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்க தகுந்தது இல்லை. ஏன்னா
என்றைக்குமே ஒரு ஹியூமனோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை தாண்டி அந்த கேரக்டரோட ரியலிஸ்டிக் எமோஷன் கன்வே இருக்குல்ல, அதை வந்து என்றைக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியாது. இது என்னோட வந்து பெரிய நம்பிக்கை. பார்ப்போம் இது என்ன மாதிரி ஆக போகுதுன்னு. இப்போதைக்கு டீசர் தான் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. பட் எனக்கு இது வந்து சரியான ஒரு பாதையாக தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.